அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். அவருடைய கிருபையும் சத்தியமும் என்றென்று நம்மோடு கூட நிலைத்திருந்து நம்மளை வழி நடத்துவதாக. ஆண்டவருக்கே மகிமைண்டாகும். ஜெபிப்போம். அப்பா, மகா இறக்கும் அன்பு நிறைந்த பரம தகப்பனே இயேசுவே, உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. மறுபடியும் எங்கள் ஒவ்வொருவரையும் ஒரு மனதாய் நல்ல சுகத்தோடு பலத்தோடும் அப்பா உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்தவும், உங்களை துதிக்கவும், உங்கள் வார்த்தையில் கேட்கவும் ஆண்டவரே, சமூகத்தில் நாங்கள் உமது பிள்ளைகளாக இறை ஒருமித்தால் கூடி வந்திருக்கிறோம் ஆண்டவரே. கடந்த நாட்களெல்லாம் நீ செய்த நன்மைகளுக்கு ஈடாக நாங்கள் எண்ணத்தை செய்வோம் என்று ஆண்டு மனதில் கொண்டவர்களாய் எங்களுடைய ரட்சிப்பின் பாத்திரத்தை நாங்கள் கையிலேந்து உம்மை தொழுது கொள்ள பாக்கியராய் உங்கள் சமூகத்தில் நாங்கள் கூடி வந்திருக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஆராதனை வேலையிலே தேவரே, நீர் எனக்கு செய்த எல்லா நன்மைகளையும் நினைவு கூறப்பா. நன்றி உள்ள இருதயத்தோடு தேவரே உம்மை மகிமைப்படுத்துவோம். உங்கள் வார்த்தைகளுக்கு நாங்கள் கீழ்ப்படுவோம். அந்த வார்த்தையின் மகிமையை நாங்கள் பெற்றுக்கொள்ளவும், இந்த பூமியில் வாழ்கின்ற எல்லாவித நாட்களிலும் நாங்கள் உம்மிடத்தில் பெற்றுக்கொண்ட நன்மையான ஈவுகளும் இரக்கங்களும் தயவுகளும் உணர்ந்தவளாக ஆண்டவரே உம்மை மகிமைப்படுத்த கிருபை தாருப்பா. சகோதரர் மூலமா நீ பேச போகிற உங்க திவ்ய சத்திய வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துறப்பா. இந்த வார்த்தைகளை நாங்கள் நல்லா அறிந்து புரிந்து கொள்ளக்கூடிய ஞானத்தை நாவினாலும் அதை நான் புரிந்து கொண்டதை மற்றும் சொல்லி சித்தத்தை இந்த பூமியில நிறைவேற்றத்தக்கதாக அந்த கிருபை பெற்றவர்களாக அந்த மகிமைக்கு பாத்திரவான்களாக நாங்கள் இருக்கத்தக்கதாக எங்கள் ஒவ்வொருவரும் உம்முடைய அபிஷேகத்தின் அக்கினியினால் ஆவின் வரங்களால் கல்விகளை நடத்தப்பட ஒப்புக் கொடுக்கிறப்பா. இந்த ஆராதனை முழுவதும் எங்கள் ஒவ்வொருவரு கூட நாங்கள் இருக்க ஒவ்வொரு இடத்திலும் மகிமின் அபிஷேகம் எல்லாரும் மேலே இறங்கட்டும் ஆண்டவர். எந்த இடத்தடை வராதபடி ஆண்டவரே அப்பாவை நாங்கள் தொழுதுகளை எங்களுக்கு கிருபை தாரோம். உங்களுடைய பாதம் பணிந்து கெஞ்சி ஜெபிக்கிறோம் இயேசு நாமத்தில் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். அல்லேலூயா. முதல் பாடல், காலையும் மாலைய வேலையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன், பரிசுத்தர் 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 என பாடிடும் துணி கேட்குது. காலையும் மாலையும் வேலையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன், காலையும் மாலைய வேலையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன், பரிசுத்தர் 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 என தூதர் பாடிடும் துணி கேக்குதே. கர்த்தரின் வெளிச்சம் ஜீவனின் பலனும் கிருபையாய் ரட்சிப்புமானா, அஞ்சிடாமல் கலங்காமல் மயமின்றி திகிலின்றி அனுதினம் வாழ்ந்திடுவே, காலையும் மாலையும் வேலையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன், எனக்கெதிராய் ஓர் பாளையம் இறங்கி என் மேல் ஓர் யுத்தம் வந்தாலும் பயப்பாடேன், எதிராளி நிமித்தமாய் செவையான பாதையில் நடத்திடுவான், காலையும் மாலையும் வேலையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன், ஒன்றை நான் கேட்டேன் அதையே நாடுவேன், என்றும் தம் மகிமையை காண ஜீவனுள்ள நாளெல்லாம் தம் ஆலயத்தில் தங்குவதை வாஞ்சித்து நாடிடுவேன், காலையும் மாலைய வேலையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன், தீங்கு நாளில் தம் கூடார மரபில் தேடி தென்னை மறைப்பா, உன்னதத்தில் மறைவாக ஒளி தென்னை பாதுகாத்து உயர்த்துவார் கண்மலை மேல், காலையும் மாலைய வேலையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன், எந்த முகத்தை
தேடுங்கள் என்று என் கர்த்தர் சொன்னதினாலே சமூகத்தை தேடுவேனே கூப்பிடும் என் சத்தம் கேட்டு தயவாக பதிலளிப்பா. காலையும் மாலையும் வேலையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவே. தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் என் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்வார். எந்த உள்ளம் திடமாக கர்த்தருக்கு என்றென்றும் காத்திருக்கும். காலையும் மாலைய வேலையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன். எனக்காக யாவும் செய்து முடிப்பார். என் கர்த்தர் வாக்கு மாறிடா. தமக்கென்றும் பயந்திடும் பக்தர் யாவ விருப்பமும் தவறாமல் நிறைவேற்றுவார். காலையும் மாலைய வேலையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவே. பரிசுத்தர் 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 என தூதர் பாடிடும் துணி கேக்குதே. அல்லேலூயா. அடுத்த பாடல். உறக்கம் தெளிவோம், உற்சாகம் கொள்வோம், உலகத்தின் இறுதி வரை கல்வாரி துணிதான் மலைமாறி பொழியும் நாள் வரை உழைத்திடுவோம். உறக்கம் தெளிவோம், உற்சாகம் கொள்வோம், உலகத்தின் இறுதி வரை கல்வாரி துணிதான் மலைமாறி பொழியும் நாள் வரை உழைத்திடுவோம். அசுத்தம் களைவோம், அன்பை அழைப்போம், ஆவியை அனலும் கொள்வோம். அவர் படை ஜெயிக்க நம்மிடை கருத்து வேற்றுமையின்றி வாழ்வோம். உறக்கம் தெளிவோம், உற்சாகம் கொள்வோம், உலகத்தின் இறுதி வரை கல்வாரி தோணிதான் மலைமாறி பொழியும் நாள் வரை உழைத்திடுவோம். அச்சம் தவிர்ப்போம், தைரியம் கொள்வோம், சரித்திரம் சாட்சி கூறும். இரத்த சாட்சிகள் நம்மிடை தோண்டி நாதனுக்காய் மடிவோம். உறக்கம் தெளிவோம், உற்சாகம் கொள்வோம், உலகத்தின் இறுதி வரை கல்வாரி தோணிதான் மலைமாறி பொழியும் நாள் வரை உழைத்திடுவோம். கிறிஸ்துவுக்காய் இழந்தவர் எவரும் தரித்திரரானதில்லை. ராஜ மேன்மைக்காய் கஷ்டமடைந்தோ நஷ்டப்பட்டதில்லை. உறக்கம் தெளிவோம், உற்சாகம் கொள்வோம், உலகத்தின் இறுதி வரை கல்வாரி தோணிதான் மலைமாறி பொழியும் நாள் வரை உழைத்திடுவோம். உயிர் பெறுவீர், ஒன்று கூடுவீர், உலர்ந்த எலும்புகளே. நீங்கள் அறியா ஒருவர் உங்கள் நடுவில் வந்து விட்டார். உறக்கம் தெளிவோம், உற்சாகம் கொள்வோம், உலகத்தின் இறுதி வரை கல்வாரி தோணிதான் மலைமாறி பொழியும் நாள் வரை உழைத்திடுவோம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே, நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நல்ல நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். காலங்களும் வேலைகளும் அல்லேலூயா. கர்த்தர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தில் வாழ்த்துகிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.
இந்த நாளுக்குரிய வார்த்தை 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். பிள்ளைகளே, இது கடைசி காலமாய் இருக்கிறது. அந்தி கிறிஸ்து வருகிறான் என்று நீங்க கேள்விப்பட்டபடி இப்பொழுதும் அநேக அந்தி கிறிஸ்துகள் இருக்கிறார்கள். அதனாலே இது கடைசி காலம் என்று அறிகிறோம். அப்ப இங்கே கடைசி காலம், அது நாம் எல்லாரும் ஏற்றுக்கொள்கிறோம். ஏன்னா கடைசி காலத்தின் அத்தனை அடையாளங்களும் இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. கடைசி காலங்களில் நடக்கும் காரியங்கள் என்று சொல்லி பவுல் அழகாய் வெளிப்படுத்தியிருக்கிறார். அன்பு தனித்து போகும், போஜன பிரியராய் இருப்பார்கள், இச்சடக்கம் இல்லாதவர்களாய் இருப்பார்கள், யுத்தத்தின் செய்திகள், இதெல்லாம் நம்ம கேள்விப்படும், எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. அப்ப இது கடைசி காலம். எந்த நேரத்திலும் இயேசு கிறிஸ்து வருவதற்காக இருக்கிறார். ஆனால் அதற்கு முன்னால், அவர் வருவதற்கு முன்னால் 7 ஆண்டுகள் அந்தி கிறிஸ்துவின் ஆளுகை இருக்கும். அந்தி கிறிஸ்து, ஆன்டி கிரைஸ்ட், கிறிஸ்துவுக்கு எதிரானவன். கிறிஸ்துவுக்கு எதிரானவன் யார்? சாத்தான். அந்தி கிறிஸ்து என்றால் சாத்தானை தான் குறிக்கும். எதிராளியாகிய சாத்தான், பொல்லாங்கனாகிய சாத்தான் என்று சொல்லி அவனுக்கு பல பெயர்கள் இருக்கு. அது இருக்கட்டும். அப்ப அந்த ஆன்டி கிரைஸ்ட், அப்போ அந்த ஆன்டி கிரைஸ்ட் ஒருத்தன் தோன்றுவான். இந்த அந்தி கிறிஸ்து என்று சொல்லுகிறோமே, அவன் எப்படி இருப்பான்னா, அவனை குறித்து தெரிந்து கொள்ள வேண்டும். 1 நேஷன், 1 கரன்சி, 1 மேன் ரூல், அதுதான் வரும். அதுதான் அந்தி கிறிஸ்துவுக்கு ஆரம்பம். ஏன்னா அந்தி கிறிஸ்து என்பவன் ஒரு கொடுங்கோலனா இருப்பான். அவன் நல்லவனா இருக்க மாட்டான். உலகம் முழுவதையுமே கைப்பற்றி தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்து, உலகத்துல பல மொழிகள் இருக்கிறது, இருந்தாலும் உலகம் முழுவதும் தன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவான். அது மாத்திரமல்ல, அவன் என்ன செய்வான்? தன்னை தெய்வத்துக்கு இணையாக தன்னை ஒப்பிடுவான். அதெல்லாம் நம்ம வேதத்துல பார்க்கிறோம். நேபுகாத்நேச்சாருடைய சரித்திரத்துலாம் பார்க்கிறோம். தங்களை தெய்வத்துக்கு இணையாக அவன் மற்றவர்களை வழிபடும்படியே செய்வான். இன்னொன்று, சமாதானம் பேசுகிறேன்னு சொல்லிட்டு ஊரெல்லாம் ஒண்ணு கூட்டி வம்பு பண்ணுவான். அவன் நுழையிறதே வீடு 2 பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டம். அவன் எங்கெல்லாம் பிரச்சனைக்கு அங்கெல்லாம் மூக்க விட்டு நான் சமாதானம் பண்றேன்னு சொல்லி டோட்டல் கண்ட்ரோல் கொண்டு வந்துருவான். அது மாத்திரமல்ல, 666 என்ற ஒரு முத்திரை, ஏன்னா இது வேதத்துல இருக்கு. 666 வேற ஒண்ணும் இல்லை, கம்ப்யூட்டர் லாங்குவேஜ்ல www அன்னைக்கு வந்தாச்சு. உலகம் முழுவதும் ஒருத்தருடைய கட்டுப்பாடு. இப்போ உலகத்தில் உள்ள அத்தனை பேருடைய ரெக்கார்டும் எல்லாருக்கும் தெரியும். இப்போ உங்களை குறித்து அமெரிக்காவில் உள்ள ஒருத்தர் பார்க்க வேண்டுமென பார்த்து விடுவேன். உங்களுடைய பேரு, உங்களுடைய பேங்க்ல என்ன இருக்கு, எந்த பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருக்கீங்க, உங்க ஆதார் கார்டு எல்லாம் எல்லாருக்கும் தெரியும். ஏதோ 1-2 டெக்னாலஜினால நாம பாதுகாக்கப்படுறோமே ஒழிய மற்றபடி ஃபிங்கர் டிப்ஸ்ல வந்துடும். அதை என்ன செய்வான்? ஒருத்தர் டோட்டலா கொண்டு வந்துடுவான். ஒரே ஒருவனுடைய ஆளுகை கொண்டு வந்து விடுவான். அப்ப யாருமே அவனுடைய அசைவு இல்லாமல், இசைவு இல்லாமல் எந்த ஒரு காரியத்தையும் செய்ய முடியாது. இது வெளிப்படுத்தல் அழகா இருக்கு. அந்த முத்திரைய நம்ம கைகள்ல பதிக்கணும், அல்லது நெத்தியில பதிக்கணும். பதிச்சாதான் ஒரு பேங்க்கு போனா பேங்க் கதவு திறக்கும், ட்ரெயின்ல போனாச்சுன்னா ட்ரெயின் கதவு திறக்கும், வீட்டுக்குள்ள வந்தா வீட்டு கதவு திறக்கும். எல்லாமே ஒருவனுடைய டோட்டல் கட்டுப்பாடுக்கு வந்தாலும் அது ஏறக்குறைய இன்றைக்கு அதுக்குரிய காரியங்கள் எல்லாம் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. இப்ப இதெல்லாம் அந்தி கிறிஸ்துவுடைய அடையாளம். அப்ப அவன் யாரு? கொடுங்கோலனா இருப்பான், உலகம் முழுவதும் தன் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருப்பான். அந்த அந்தி கிறிஸ்துவுடைய ஆவியை அந்த அந்தி கிறிஸ்து சாத்தான். இப்ப சாத்தானுடைய ஆவியை பெற்றவன் ஒருவன் என்ன செய்வானா? அந்த மாதிரி வருவான். வேதத்துல அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கிறது. 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை முதலாவது வாசிக்கலாம். 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அந்த அக்கிரமக்காரனுடைய, அந்த அந்தி கிறிஸ்துடைய வருகை சாத்தானுடைய செய்கையின்படி சகல வல்லமையோடும் அடையாளங்களோடும் பொய்யான அற்புதங்களோடும் கெட்டு போகிறவர்களுக்கு அநீதியினால் உண்டாகும்
வஞ்சகத்தோடும் சகலவித வஞ்சகத்தோடும் இருக்கும் இருக்கும். ரட்சிக்கப்படத்தக்கதாய் ரட்சிக்கப்படத்தக்கதாய் சத்தியத்தின் மேலுள்ள அன்பை சத்தியத்தின் மேலுள்ள அன்பை அவர்கள் அவர்கள் அங்கீகரியாமல் போனபடியால் அங்கீகரியாமல் போனபடியால் அப்படி நடக்கும். அப்படி நடக்கும். சத்தியத்தெல்லாம் அது மட்டும் நடக்க மாட்டாங்க. அந்தி கிறிஸ்து. அப்போ என்ன செய்வோம், ஒருத்தனுக்குள்ள அந்த பொல்லாத சாத்தானுடைய ஆவி வந்து இவ்வளவு பொல்லாப்ப செய்வான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ ஒவ்வொரு காலகட்டத்திலும் கூட என்ன செய்யப்பட்டிருக்கிறாங்க, எழுப்பி இருக்கிறாங்க. ஒவ்வொரு காலகட்டத்திலும் இது தானியேல் தீர்க்க தரிசனம் உரைத்திருக்கிறார். எடுத்துக்கொள்ளலாம். தானியேலின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 24, 25. தானியேல் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 24, 25. 10 கொம்புகள் என்னவென்றால் அந்த 10 கொம்புகள் என்னவென்றால் அந்த அந்த ராஜ்யங்களிலே எழும்பும் 10 10 ராஜாக்களாம். அவர்களுக்கு பின்பு வேறொருவன் எழும்புவான். எழும்புவான். பார்க்கிலும் அவன் முந்தினதை பார்க்கிலும் வேறாயிருந்து வேறாயிருந்து 3 ராஜாக்களை தாழ்த்தி போட்டு உன்னதமானவருக்கு விரோதமாக வார்த்தைகளை பேசி உன்னதமானுடைய பரிசுத்தவான்களை ஒடுக்கி காலங்களையும் பிரமாணங்களையும் மாற்ற நினைப்பான். அவர்கள் ஒரு காலமும் காலங்களும் செல்லும் மட்டும் அரைக்காலமும் செல்லும் மட்டும் அவர் கையில் ஒக்கப்படும். ஆண்டவரே ஒப்பு கொடுப்பாராம். இது தானியேல் தீர்க்கதரிசி மூலமா ஆண்டவர் வெளிப்படுத்துறாரு. இந்த தரிசனம் சொப்பனத்தெல்லாம் கண்டு அவன் கலங்கி போயிட்டே அப்படிங்கிறான். அப்போ அவன் நடக்க போறத அன்னைக்கு சொல்லுகிறான். 10 ராஜாக்கள் எழும்புவார்கள். அப்படி நிறைய பேர் எழும்புனாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா உலகம் முழுவதும் கைப்பிடிக்கும்படியாய் அந்தந்த காலங்கள்ல போராடினார்கள். அலெக்சாண்டர் த கிரேட் முதலாவது நமக்கு தெரிஞ்ச சரித்திரத்துல யாரு? அலெக்சாண்டர் த கிரேட். உலகம் முழுவதையும் கைப்பிடிச்சான். அதே காலத்துல நெபுகாத் நேச்சார், தரியூர் ராஜா, இவங்கெல்லாம் யாரு? உலகம் முழுவதையும் ஆட்சி செய்தவர்கள். இவர்கள்லாம் ஆட்சி செய்தார்கள். பல்வேறு மொழி பேசுகிற மக்களுக்கு அதனுடைய ஆட்சி செய்வதற்காகத்தான் பல்வேறு மொழி தெரிந்த தானியேல் இப்படிப்பட்டவர்களையும் பிரதானிகளாக வைத்தார்கள். இப்போ ஒவ்வொரு காலகட்டத்திலேயும் ராஜாக்கள் எழுப்பினார்கள். அப்புறம் அந்த ராஜாக்கள் வீழ்ந்தார்கள். உண்மைதானே? அந்த ராஜாக்கள் வீழ்ந்தார்கள். வீழ்ந்த பிறகு பிரிட்டிஷ் சாம்ராஜ்யம் எழுப்பினது. இவங்க எப்படி இருந்தாங்க? வியாபாரம் செய்யறேன்னு சொல்லி உலகம் முழுவதையும் கைப்பற்றினாங்க. இவங்க சத்தியத்தின்படி நடக்கிறேன்னு சொல்லி சத்தியத்தெல்லாம் போதிக்கல. சத்தியத்தை அறிந்தவர்கள். ஆனாலும் பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தை உலகம் முழுவதும் பரப்பினார். கடைசியில் என்ன ஆச்சு? அந்த சாம்ராஜ்யத்துக்கு மக்கள் விரோதமா எழுப்பி அந்த சாம்ராஜ்யம் உடைஞ்சு அது இங்கிலாந்தோட போய் நின்று போச்சு. அப்புறம் ஒவ்வொரு காலகட்டத்திலும் வருங்க. ஹிட்லர் எழும்பினான். அவன் உலகம் முழுவதும் நான் கரம் பிடிப்பேன் அப்படின்னு சொல்லி ஹிட்லர் இருந்தான். கடைசியில சூசைட் பண்ணி செத்தான். முசோலினின்னு ஒருத்தர் எழும்பினான். அவனும் ஒரு கொடுங்கோலன். உலகத்தை அப்படியே பிடிச்சிடணும்னு சொல்லி முயற்சித்தான். அவனும் தற்கொலை செய்து மாட்டான். இடியமின்கிற ஒருத்தன் எழுதினான். மனுஷனை வெட்டி பிடிச்சில வச்சு சாப்பிடுவான். அவ்வளவு மோசமான அவனும் ஜனங்களை கொடுங்கோலனா இருந்து உலகத்தை பிடிக்கணும்னு நினைச்சான். அவனும் குறுகிய காலத்துல அழிஞ்சான். ஆனா இப்போ ரொம்ப தந்திரமா என்ன செய்யறாங்க? உலகத்தை சமாதானத்துக்கு பேசுற மாதிரி பேசி என்ன செய்யறாங்க? எல்லா தேசத்தையும் தங்கள் பக்கமாய் கொண்டு வருகிறார். இதெல்லாம் நம்ம இப்ப பிரசங்கத்துல சொன்னா பொலிட்டிக்கலாக போய்விடும். இப்போ ஒன் நேஷன், ஒன் கரன்சி, ஒன் லீடர் நம்ம இந்தியாவிலேயே கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்களா? இதெல்லாம் எதுக்கு அடையாளம்? கடைசி காலத்துக்கு அடையாளம். சீனாவில் என்ன நடக்கு? ஆட்சியாளரை எதிர்த்து யாரும் செய்யவே முடியாது. அப்போ அங்க ஒரு கொடுங்கோலர்கள் தான் இருக்கிறார்கள். ரஷ்யாவில் புத்தின் கிட்டத்தட்ட ஒரு கொடுங்கோலர் தான். எதிர்த்து யாரும் கேட்கவே முடியாது. இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு உலகம் வந்து இதுல யாரு சிறந்தது? அதனால தான் ட்ரம்ப் யுத்தம் பண்றாரு. நான் தான் டாப் அப்படிங்கிறாரு. அப்போ இன்னைக்கு இந்த உலகத்தை கைப்பற்றுவதற்குள் மனிதனுக்கு ஒரு போராட்டம் ஒவ்வொரு காலகட்டத்திலும் இருந்தது. அதுதான் தானியேல் அன்னைக்கே சொன்னார். ராஜாக்கள் எழும்புவார்கள், விழுவார்கள். அவர் கையில கர்த்தர் என்ன செய்வாரு? ஜனங்களை ஒப்பு கொடுக்கவும் செய்வார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
ஆனா ஒவ்வொரு காலகட்டத்திலையும் கர்த்தருடைய பிள்ளைகள் ஜெபத்தினாலும், அது வேற எங்கேயும் எழுதப்பட்டிருக்கிறார், ஜெபத்தினாலும் அவருடைய உபவாசத்தினாலும் ஜனங்கள் காப்பாற்றப்பட்டார்கள். இன்னைக்கு வரைக்கும் ஜனங்கள் காப்பா அதனால தான் இன்னும் ஆன்டி கிரைஸ்ட் இன்னும் முழுமையா வர முடியாம இருக்கு. ஆனா இப்போ அவன் எல்லாத்தையும் கேப்சர் பண்ணி வச்சிருக்கிறான். எந்த நேரத்திலும் வர கூடும். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24 அதிகாரம் 15 வசனம். மத்தேயு 24:15. மேலும் அருவரும் பையை குறித்து சொல்லியிருக்கிறானே. தானியேல் தீர்க்கதரிசி இது யார் சொன்னா? இயேசு கிறிஸ்துவே சொல்லுகிறாரு. தானியேல் தீர்க்கதரிசி அன்னைக்கு சொன்னான் பாத்தீங்களா, அதன்படி ஒரு கொடுங்கோல் வரத்தான் செய்யும் என்று சொல்லி அந்த அருவருப்புகள் வரத்தான். அருவருப்புகள் என்னென்ன? தெய்வத்துக்கு இணையாக வேறு தெய்வங்களை வழிபடுது, மனுஷனே தெய்வமாக மாற்றி கும்பிடுவது. இன்னைக்கு அதெல்லாம் நடக்குதா இல்லையா? இன்னைக்கு ஆட்சி செய்கிறவன் என்ன செய்யறான்? அவன் தான் தெய்வங்கிறான். நடக்குதே. மனுஷனை தெய்வமாக இன்றைக்கும் வழிபடுகிற வழக்கங்கள் இன்னைக்கும் வந்து கொண்டு இருக்கிறது. இதுதான் இயேசுக்கு சொன்னார். அதை திருப்பி வாசிக்கலாம். பாழாக்குகிற அருவப்பை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறானே. வாசிக்கிறவன் சிந்திக்கணும். இதெல்லாம் சிந்திக்கணுங்கிறாரு. இயேசு கிறிஸ்துவே சொல்றாரு. நம்ம கடைசி காலம் நம்ம சிந்தனை என்னது? நாளைக்கு என்ன செய்யலாம், அந்த சொத்தை எப்படி வாங்கலாம், இந்த வேலையை எப்படி வாங்கலாம், நம்ம சிந்தனை எல்லாம் எப்படி இருக்கு? எதை பிடிக்கலாம் தானே இருக்கு. அப்ப நம்முடைய சிந்தனையே எதை பிடிக்கலாம், எதை வாங்கலாம், எதை சுதந்திரிக்கலாம் இருக்கு. அப்ப சாத்தான் விடுவானா? அப்ப அவன் சிந்தனை எப்படி இருக்கும்? இந்த உலகத்தை நாம அதான் அனுப்பிச்சுற. நீ சிந்தி, இந்த கடைசி காலத்துல இருக்கிற நீ என்ன குறித்து நீ சிந்திக்கணும் அப்படின்னு அழகா சொல்லுகிறார். தொடர்ந்து வாசிக்கலாம். வாசிக்கிறவன் சிந்திக்க, வேதத்தை வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன். நீங்கள் அந்த பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்க காணும் போது யூதேயாவில் இருக்கிறவர்கள் மலைகளுக்கு ஓடி போக. அப்போ ஆலயங்கள் எல்லாம் இடிக்கப்பட்டு கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாம் அடிக்கப்படுகிற காலம் வரும். நீங்க மலைக்கு ஓடிப்போ. மலைன்னா இயேசு கிறிஸ்து கண்மலை. அந்த ஆவிக்குரிய அர்த்தத்தில் அப்படி எடுத்துக்கொள்ளலாம். அப்ப அழகா சொல்லியிருக்கிறாரு. தானியேல் சொன்னது இன்னும் இயேசு கிறிஸ்து காலத்திலையும் இருக்கு, இன்னைக்கும் இருக்கும். அதனால வேதத்தை நீ வாசித்து சிந்தித்து கரெக்டா இருன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்ப நம்ம என்ன செய்யணும்? அந்தி கிறிஸ்து எப்படி வரத்தான் செய்வான். ஆனால் அது தப்புவிக்கப்படுவதற்காக நாம் நம்மை காத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். அதுதான் முக்கியம். ஏன்னா தேவன் திட்டமிட்டதை யாரும் தடுக்கவே முடியாது. இதுவரைக்கும் எப்படியோ தாமதித்து கொண்டே வருகிறான். அப்ப நம்ம காலத்துல வந்துடக்கூடாது. அதனால நம்ம ரொம்ப அஜாக்கிரதையா இருக்கிறோம். நாம நினைச்சிரோம் ஆசீர்வாதத்துக்காக கேட்கிறோம், சுகத்துக்காக கேட்கிறோம், தேசத்துக்காக கேட்கிறோம். ஆனா அந்தி கிறிஸ்து ஆட்சிக்கு வந்து விட்டால் என்ன நடக்கும்? ஒரு 7 வருஷம் ஆட்சி வந்துட்டா, இப்போ ஆட்சிக்கு வந்து 2ஆம் மாசத்துல உசு புசுங்கிறாங்க. அவன் 7 வருஷம் அவன் ஆட்சிக்கு வந்தாலும் என்ன ஆகும்? கொஞ்சம் யோசிச்சு. 7 வருஷம் அவன் ஆட்சிக்கு வந்தா எப்படி இருக்கும்? ஒரு ஜனநாயகத்தை தேர்ந்தெடுக்கப்படுகிற ஆட்சியிலேயே மக்களுக்கு இவ்வளவு இதா இருக்கு. கொடுங்கோலன் ஆட்சிக்கு வந்தா கேட்கவா முடியும்? இன்னைக்காவது நம்ம உரிமையோடு அப்படி இருந்துன்னு போராடுக்கிறோம், குரல் கொடுக்கிறோம். அவர்களும் தவறுகளை திருத்துவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா கொடுங்கோலன் யார் பேச்சும் கேட்க மாட்டான். அவன் என்ன சொல்றானோ அதுதான் நடக்கும். இன்னைக்கு அப்படிப்பட்ட அதனால்தான் நம்ம வேதத்தை வாசித்து இந்த காரியங்கள் எல்லாம் நாம் என்ன செய்யணும்? அதிகமாய் சிந்திக்க வேண்டும். வரும் கோபாக்கு. அதனால்தான் 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். எவ்விதத்தினாலும் ஒருவனும் உங்களை மோசமோக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டால் ஒழிய அந்த நாள் வராது. அப்ப இயேசு கிறிஸ்து வர்றதுக்கு நாள் எது சொல்றாரு? நான் வருவேன், ஆனா அன்னைக்கு விசுவாசம் ஒழிந்து போகும். கேட்டின் மகன் பாவ மனுஷன் என்ன செய்வான்? ஆட்சியில இருப்பான். கேட்டின் மகன் ஆட்சியில இருப்பான். அப்ப கடைசியில ஒரு 7 வருஷம், அதுல 3 வருஷம் ரொம்ப கொடூரமா இருக்குமா. 4 வருஷம் ஒரு மாதிரி இருக்கும், 3 வருஷம் ரொம்ப கொடூரமா இருக்கும். அதுக்கு பிறகு இயேசு கிறிஸ்து வருவார். சரி, உண்மைதான்.
ஒருவேளை அந்த 7 வருஷ காலத்துல நம்ம மாட்டிக்கிட்டோம்னா நம்ம மலைக்கு தான் ஓடி போகணும், எவன் மலைக்கு தான் ஓடி போகணும். ஏன்னா சர்ச்சில் இருக்க முடியாது, நம்ம தலைமறைவா தான் இருக்கணும். அதனால தான் ஆண்டவர் சொல்லுகிறார், சிந்தியுங்கள், இந்த காரியத்தை குறித்தெல்லாம் சிந்திங்க, தியானிங்க, ஜெபம் பண்ணுங்க, விசுவாசத்தை காத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லி ஆவியார் நமக்கு வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். சரி, இப்போ இதுல அந்தி கிறிஸ்துவோட செயலை தான் பார்த்தோம். நம்ம காலத்திலே வராம இருக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும், தற்காத்துக் கொள்வதற்கு என்ன செய்யணும், இயேசு கிறிஸ்து அழகான ஆலோசனைகளை கொடுத்தால் ஆவியானவர் மூலமாய் கொடுக்கப்பட்டது. ஆனா பவுல் சொல்லுகிறார், ஆவியானவர் மூலமாய் சொல்லுகிறார், ஆனாலும் அந்தி கிறிஸ்து வருவான், வர்றதுக்கு முன்னாலேயே நிறைய அந்தி கிறிஸ்துகள் இருக்கிறாங்க. என்னடா இது, எங்களுக்கு வேற எங்கேயும் கிளைகள் இல்லை அப்படின்னாலும் அவன் வருவானா, வரும்போது இருக்கிற காரியத்தை ஆண்டவர் சொல்லுகிறார். ஆனா இப்பவுமே நிறைய அந்தி கிறிஸ்து இருக்காங்களே, அவங்கள நீங்க என்ன செய்ய போறீங்க? அப்ப இந்த அந்தி கிறிஸ்துவை எப்படி கண்டுகொள்வது? ஆன்டி கிறிஸ்ட் என்றாலே கிறிஸ்துவுக்கு எதிரானவன், கிறிஸ்துக்கு எதிரான குணத்தை உடையவன் தான் ஆன்டி கிரைஸ்ட். அந்தி கிறிஸ்துனா சாத்தானுடைய ஆவியை பெற்றவன், நம்ம அப்படி வச்சுக்கொள்ளலாம். அப்ப இப்ப நிறைய அந்தி கிறிஸ்துகள் இருக்காங்க. இந்த அந்தி கிறிஸ்துகளை எப்படி கண்டுபிடிப்பது? கர்த்தருடைய பிள்ளைகள் யார், அந்தி கிறிஸ்துக்கள் யார், இதை எப்படி கண்டுபிடிக்கிறது? ஆன்டி கிரைஸ்ட், இன்னைக்கு நம்ம உடனே சொல்லுவோம் பிஜேபி ஆன்டி கிரைஸ்ட், அவர்கள் ஆன்டி கிரைஸ்ட். அவனாவது போராடுற, நம்மகிட்ட நேரடி எதிராளி, அவன் எதிராளி சண்டைக்காரன், அவன் பெரிசன் அம்மோனியன், அவனை நம்ம ஈஸியா அடிச்சிடலாம். ஆனா கிறிஸ்தவ புலித்தோல் போட்டுக்கொண்ட பசுத்தோல் போட்டுக்கொண்ட புலிகள் இன்னைக்கு இருக்குதா கிறிஸ்தவத்துக்குள்ள? ஏன்னா பயிர் தான், பயிர் ஒன்னாதான் விளையுது, கோதுமை, அதுக்குள்ள களையும் இருக்கு. களை பூக்குற வரைக்கும் கோதுமை மாதிரியே இருக்கும், நெல்லு மாதிரியே இருக்கும், கண்டுபிடிக்க முடியாது. அதான் ஆண்டவர் சொன்னார், முற்று வளரட்டும், நாள் வரும்ல, அறுவடை நாள் வரும், அன்னைக்கு விளைஞ்சது தனியா வைக்கலாம், களையை தனியா வெட்டி அதை அப்படி போடக்கூடாது, சுட்டரிக்க வேண்டும் அப்படிங்கிற எவ்வளவு கடினமான ஒரு வார்த்தையை சொல்லுகிற. அப்போ இன்றைக்கு களைகள் நிறைய இருக்கு, ஆனா கிறிஸ்தவ வட்டாரத்துக்குள்ளே இருக்கு, அதான் அந்தி கிறிஸ்துக்கள். அந்த அந்தி கிறிஸ்துகள் எப்படிப்பட்டவன்? நீங்க இந்த பிரசங்கத்தை கேட்கும்போது நீங்க கிறிஸ்துக்குள்ளா இருக்கிறீர்களா, கிறிஸ்துவுக்கு அகேன்ஸ்டா இருக்கிறீங்களா, எதிரா இருக்கிறீர்களா என்பதை அனலைஸ் பண்ணி கிறிஸ்துவுக்கு எதிரணியா இருப்போமானால் இன்னைக்கு அவரோட கூட்டணி வைத்துக் கொள்ளணும். இது ஒரு கூட்டணி அரசியல், இல்லைன்னா கூட்டணி அங்கங்க மாத்திட்டுலாம் இருக்கக்கூடாது. கொள்கை ரீதியா நாம இங்க இருக்கணும். நான் கொள்கை ரீதியாக கிறிஸ்துவுடையவன், ஆனால் மற்ற ரீதியாக நாங்கள் அவர்களுக்கு சப்போர்ட், இப்படிலாம் பேசவே கூடாது. நம்ம அவரோடு ஒரு ஐக்கியத்தை ஏற்பாடு. அப்போ இந்த அந்தி கிறிஸ்துகள் எப்படிப்பட்டவர்? வசனத்தின்படி சில அடையாளங்களை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். எச்சரிப்பான ஒரு செய்தி, இது கொஞ்சம் கேர்ஃபுல்லான செய்தி, ரொம்ப கடினம், கஷ்டமா இருக்கும். யாராவது காயப்பட்டா நான் பொறுப்பல்ல, கம்பெனி பொறுப்பல்ல, அது அவங்கதான் வசனத்தை தான் நான் சொல்ல போறேன். இது இவங்க தான் ஆன்டி கிறிஸ்ட், அவங்க ஆன்டி கிறிஸ்ட் அப்படின்லாம் யாரையும் அப்படி குற்றப்படுத்தினாலே ஆன்டி கிறிஸ்ட் தான். சாத்தானுடைய ஒரு கேரக்டரையே யாரையும் பாராட்டாது, எல்லாரையும் குற்றப்படுத்திட்டாலே அதுவே பிசாசு, அதுவே பிசாசு. அப்படி யாராவது உங்களை எல்லாத்துக்கும் குற்றப்படுத்துறாங்கன்னா மனசுக்குள்ள சொல்லிருங்க, அப்பாலே போ பிசாசு, அப்பாலே போ. நம்ம கூட இருந்துட்டே சில வயசு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பிரிட்டை கெடுத்துறோம். எல்லாத்துக்கும் கல்யாண வீட்டுக்கு போனா அவன் பார்த்தீங்களா என்ன வாழ்வு, அந்த வாழ்வை பார்த்தீங்கன்னா கார்ல வந்து இறங்குறான், எப்படி ஆளு பாருங்க, கார்ல வந்து வந்துட்டு போறான், ஆர்டர் கொடுத்துருக்காரு வந்துட்டு வரான், ட்ரெஸ்ஸா பாருங்க. இதெல்லாம் நீங்க இந்த கல்யாண வீட்டுக்கு போனா நிறைய ஆன்டி கிறிஸ்ட் பார்க்கலாம். சா வீட்டுல எல்லாம் பார்க்க முடியாது, எல்லாம் பயந்துட்டு இருப்பான். சா வீட்டுல அதுலயும் பார்க்கலாம், கத்திரடை விலை சந்தோஷமா இருப்பாங்க. ஆனா சாவு வீட்டுல ஏவன் ரொம்ப துயரமா இருக்காரோ அவனுக்கு பயம் வந்துட்டுன்னு அர்த்தம். சாவு வீட்டுல நமக்கு பரலோகமே இந்த அனுபவமே பாடினா அவன் கிறிஸ்துக்குள்ள இருக்கிறான்னு அர்த்தம். அப்போ ஆன்டி கிறிஸ்ட எங்க வேணாலும் என்ன கண்டுகொள்ளணும். அதான் இன்னைக்கு ஒரு எச்சரிப்பின் செய்தி. அப்படி இருக்குமானால் அவர்களை நம்ம கடிதம் பண்ண வேண்டாம், அதுக்காக ஜெபம் பண்ணணும், எச்சரிக்கணும். எப்படிலாம் இருப்பாங்களாம், அதே 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். இயேசுவை கிறிஸ்து அல்லவென்று மறுதலிக்கிறவன் எவனும் அல்லாமல்
பொய்யன். வேற யார் பொய்யன்? இயேசு பிதாவையும் பிதாவையும் மறுதலிக்கிறவனே இப்ப நமக்கு பரிசுத்தாவியன் கொடுக்கப்பட்டிருக்கிறார். அப்ப பிதா, குமாரன், பரிசுத்தாவியானவரை மறுதலிக்கிறவன் தான் அந்தி கிறிஸ்து. பிதாவை பற்றி சரியா சொல்ல இப்ப சிலவங்க என்ன செய்வாங்க, நாங்கள் குமாரலாம் கிடையாது, குமாரன் ஒரு தீர்க்கதரிசி தான், அவர் மாம்சம், பிதா தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்லி யார் சொல்லுவாங்க? யெகோவா விட்னஸ், அதுவும் ஆன்டி கிரைஸ்ட். அப்ப மூணையும் பிரிச்சிடக்கூடாது, மூவரும் ஒருவரை. பிதா, குமாரன், பரிசுத்தாவியானவரை என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? மறுதலிக்கிறவர், மறுதலிக்கிறவனே அந்தி கிறிஸ்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 1 யோவான் 2:22 இன்னும் வசனம் அதே 1 யோவான் 4:3 வந்த இயேசு மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை என்ன பண்ணாத, அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் தேவனால் உண்டானதல்ல. அந்த கிறிஸ்துவனுடைய ஆவி. அப்ப மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவ அறிக்கை பண்ணலனாச்சுன்னா அவனுக்குள்ள இருக்கிறது பொல்லாத ஆவி, பொல்லாத ஆவி, அந்த கிறிஸ்துவின் ஆவி. சிலவங்க பாருங்க, இயேசு கிறிஸ்து அறிக்கை பண்ணவே மாட்டேன், சோத்திரம் பண்ணுங்க, அப்படியே சர்ச்சுக்கு தான் வந்திருப்பாங்க, சோத்திரம் பண்ணுங்கன்னா பண்ண மாட்டாங்க, அது சங்கீதம் மாறி மாறி வாசிக்க மாட்டாங்க, ஜபம் பண்ண கட்டவன்னா யாரெல்லாம் ஜபம் பண்றாங்க அதை பார்த்துட்டு குறை சொல்லிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் யாரு? இதெல்லாம் எங்க பார்க்கலாம்? சந்தையில இல்ல, சர்ச்சில். அப்ப சர்ச்சுக்குள்ள எத்தனை ஆன்டி கிரைஸ்ட் இருக்கு பார்த்தீங்களா? இதெல்லாம் நம்ம ஜெபிக்கணும், இதெல்லாம் பாரத்தோடு ஜெபிக்கணும். அப்போ அங்க அழகா சொல்லுவாங்க, மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்து, பிதா, குமாரன், பரிசுத்தாவியானவரை அறிக்கை செய்யாதவர்கள் அந்தி கிறிஸ்து. மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை செய்யாதவர்களும் அந்த கிறிஸ்துவின் ஆவியை உடையவர்கள். ஏன் இயேசுவை கிறிஸ்து என்று சொல்ல வேண்டும்? அனைவரும் இயேசு 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 சொல்லுவாங்க. இயேசுங்கிறது காமன் நேம். அந்த நாட்கள் நிறைய இயேசு இருந்தாங்க, பரியேசுன்னு சொல்லி இருந்தாங்க, நிறைய பேருக்கு இயேசுங்கிற பேரு யூதர்களோட காமன் நேம். கிறிஸ்து என்றால் அது கிரீக் நேம். கிறிஸ்து என்றால் மேசியா என்று அர்த்தம். மேசியா என்றால் ஹீப்ரு லாங்குவேஜ், கிறிஸ்து என்றால் கிரீக் லாங்குவேஜ். ஏன்னா வேதாகமம் எபிரேய மொழியிலும் எழுதப்படும், கிரேக்க மொழியிலும் எழுதப்படும். ஏன்னா யூதர்கள் சிதறடிக்கப்பட்டு அவர்கள் பல தேசங்களில் இருந்தார்கள், கிரேக்க தேசங்களில் இருந்தார்கள். அதனால கிரேக்க மொழி பேசுகிற யூதர்களும் உண்டு, எபிரேய மொழி பேசுகிற யூதர்களும் உண்டு. அதனால தான் வேதாகமம் எபிரேய மொழியிலும் சொல்லப்படும், கிரேக்க மொழியிலையும் சொல்லப்படும். இப்போ இந்த மேசியாங்கிறவர் தான் அவங்க யூதர்களுக்கு என்ன நம்பிக்கை? வருவார். ஆனா இயேசு கிறிஸ்து வந்து விட்டார், கிறிஸ்து வந்து விட்டார், மேசியா வந்து விட்டார். இதை குறித்து சில வசனங்கள் நான் சொல்கிறேன், இதெல்லாம் தியானத்துக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். யோவான் 1:41 முதல்ல வாசிக்கலாம். யோவான் 1:41 அவன் முதலாவது தன் சகோதரனாகிய சீமோனை கண்டு மேசியாவை கண்டோம் என்று சொன்னான். மேசியா என்பதற்கு கிறிஸ்து என்று அர்த்தம். ரெண்டும் அவன் நம்ம இயேசுவை எப்படி சொல்லணும்? இயேசு கிறிஸ்து அல்லது மேசியா இயேசு. ஆனா மேசியா இயேசுங்கிறது, இயேசு கிறிஸ்துங்கிறது நமக்கு ஈஸியா இருக்கு. இயேசு கிறிஸ்து. அப்ப கிறிஸ்துன்னா என்ன அர்த்தம்? வரப்போகிறவர் என்று அர்த்தம், வரப்போகிறவர் என்று அர்த்தம். அப்போ அவன் சொல்றான், எப்பா நம்ம மார்க்கத்தின்படி நம்ம மேசியா வரப்போறாருல, நான் வந்துட்டாருங்கிறேன், அவரை நான் பார்த்தேன், அவர் தான் கிறிஸ்து, நாசரேத்து ஊரை சேர்ந்த அவருக்கு இயேசு என்று பெயர் வைக்கிறது இயேசு கிறிஸ்து, அவரை நான் பார்த்தேன், நீங்களும் வாங்க அப்படின்னு கூப்பிடுறான். இப்போ அதே யோவான் எழுதின சுவிசேஷம் 4:25-26 அதுலயும் பாருங்க, ஒரு சமாரியா ஸ்திரீ சொல்லுவா. இது அந்த ஸ்திரீ அதெல்லாம் யாருல, சமாரியா ஸ்திரீ. அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, இயேசு கிறிஸ்துவை நோக்கி, கிறிஸ்து எனப்படுகிற மேசியா வரப்போகிறார் என்று நான் அறிவேன், எனக்கு தெரியும், ஏன்னா அவர் வரப்போகிறார் என்பதை அறிவேன். அவர் வரும்பொழுது
எல்லாவற்றையும் நமக்கு அறிவிப்பார் என்றால் அதற்கு இயேசு, அதற்கு இயேசு உன்னோடு பேசுகிற உன்னோட பேசுகிற நானே நானே அவ. நீ வரப்போகிற மேசியா கிறிஸ்துன்னு சொல்லிட்டு இருக்கியே, அவர் தான்ப்பா நான் தான் உன்னோடு கூட பேசுகிறேன். உடனே தான் அவன் ஊருக்குள்ள போறான். போய் எல்லாரையும் கூட்டம் இருக்கிற எல்லாரும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்கள் என்று பார்க்கிறோம். அப்ப இயேசு கிறிஸ்து மேசியா அவர்தான் வரப்போகிறவர். அவரை நம்ம அறிக்கை செய்யணும். ஏன் அறிக்கை செய்யணும்னா அவர் தான் வரப்போகிறவர். அது அந்த நாள்ல அவர் வெளிப்படுத்தினார். சீஷர்கள், யோவானிடத்திலிருந்து சீஷர்கள் அதை கண்டு உறுதிப்படுத்தினார்கள். சமாரியா ஸ்திரீ அதை அறிந்திருந்தால் அவளுக்கு தன்னை இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்தினார். இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவை நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. அதனால வரப்போகிறவர் யாரு? இயேசுக்கு தான். இயேசுதான் கிறிஸ்துவாக வந்தார். பழையபடியும் மேசியாவாக கிறிஸ்துவாக வரப்போகிறார். வந்து நம்ம நியாயந்திருப்பார். முதல்ல ரட்சிக்க வந்தார், இனிமேல் நியாயந்திருக்க வருவார். அதான் வித்தியாசம். முதல்ல மனுஷனாய் வந்து ரட்சிக்க வந்தார், இனிமேல் கிறிஸ்துவாக வந்து நம்ம நியாயந்திருக்க வருவார். இதை நம்ம சிந்திக்கணும், இதை நம்ம அறிக்கை செய்யணும். ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே வாரும். வேதத்துல கடைசி வசனம் என்ன? நம்ம வேதாமத்துல கடைசி வசனம் என்ன அழகா, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆமேன் ஆமேன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே. அதுக்கு முன்னால இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமேன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே. ஆமேன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே. சாட்சியாக அறிவிக்கிறவர் ம். சீக்கிரமாய் ஆ. ஆமேன் கர்த்தராகிய இயேசுவே வாரும். அப்ப அவர் தான் வரப்போகிறார், மீண்டும் வரப்போகிறார். அன்னைக்கு யோவான் சீஷர்கள் பார்த்தார்கள், சமாரியா ஸ்திரீ அறிந்திருந்தாள். இன்றைக்கு நாம் விசுவாசத்திலே அதை காத்துக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அப்ப இயேசு கிறிஸ்து, இன்னைக்கு அந்த கிறிஸ்து யாரு? மாம்சத்தில் வந்த அந்த இயேசு கிறிஸ்துவை அறியாதவர்கள், ஏற்றுக்கொள்ளாதவர்கள், அறிக்கை செய்யாதவர்கள் அந்த கிறிஸ்து. இன்னைக்கு அறியாததுனால நிறைய பேர் என்ன செய்யறாங்க? இயேசு கிறிஸ்து அறியாததுனால விட்டுறாங்க. ஆனா அறிந்தவர்கள் இன்னும் சத்தியத்தின்படி நடக்காததுனால அவர் வரப்போகிறவர் என்பதை அறியாது இருக்கிறார். நம்ம வந்ததை மாத்திரம் தான் நினைச்சு கொண்டாடி கொண்டு இருக்கிறோம். ஆனால் வரப்போகிறவர் என்கிற உணர்வடைந்து அவர் வருகைக்காக நாம் காத்திருக்க வேண்டும். அவர்கள்தான் கிறிஸ்துவர்கள். அவர் என்னைக்கோ பிறந்தாருங்க, பண்டிகை கொண்டாடிடுவோம். அவர் மரித்தார், அதோட நம்ம பண்டிகை கொண்டாடிடுவோம். நம்ம எப்படி வேணாலும் வாழலாம் அப்படின்னு வாழுகிறவர்கள் அந்தி கிறிஸ்து. அவருடைய ஆவியை, அந்தி கிறிஸ்துவின் ஆவியை பெற்றவர்கள். சரி, இப்போ மத்தேயு 10ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். மத்தேயு 10:33. மனுஷர் முன்பாக என்னை மறுதலிக்கிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவுக்கு முன்பாக மறுதலிப்பேன். அப்ப மனுஷர்களுக்கு முன்னால் இயேசு கிறிஸ்துவ நம்ம அறிவிக்க வேண்டும், அறிக்கை செய்ய வேண்டும். அப்ப எதுவா இருந்தாலும், எந்த தேர்ட் பார்ட்டியோ அல்லது யாரா இருந்தாலும் சரி, எனக்கு கர்த்தர் தான் இதை வாய்க்க செய்தார், இயேசு கிறிஸ்துவால் தான் எனக்கு இது நடக்குது, தைரியமா சொல்லணும். அதனால கர்த்தரா இயேசு கிறிஸ்துவ விசுவாசிகள், மனம் திரும்புங்கள் என்று சொல்லி நம்ம என்ன செய்யணுமா? அறிக்கை. அப்ப நம்ம அறிந்திருக்கிற இயேசுவை இன்னைக்கு நிறைய பேர் என்ன செய்யல, சொல்றதே இல்லை. பொது இடத்துல பாருங்க, சொல்லவே மாட்டாங்க. சர்ச்சுக்குள்ள சொல்லுவாங்க, சாட்சி வந்து எங்க சொல்லுவாங்க? சர்ச்சில் சொல்லியதுக்கு 4 பேருக்கு சொல்லட்டும், அது தேவனுடைய நாம மகிமைப்படும், இந்த விசுவாசத்தை வர்த்திக்கப்படும், உண்மைதான். ஆனால் இயேசு கிறிஸ்துவை அறியாதவர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க? அவங்க மத்தியில கண்டதையும் கற்றதையும் கேட்டதையும் நாம் சாட்சியாக அறிவிக்க வேண்டும். அல்லேலூயா. இல்லைன்னா நம்ம கிறிஸ்தவர்களா இருந்தோம், நாம் யாரு? அந்தி கிறிஸ்துடையாரு. அதனால நாம் என்ன சொல்றோம்? வாங்க வில்லேஜ் மினிஸ்ட்ரிக்கு வாங்க, வந்து எல்லாரும் சொல்லுங்க, மருத்துவமனைக்கு வாங்க, இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லுங்க. நம்ம சொல்ல 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 அதை நாம கிறிஸ்துவை அறிக்கை செய்து கொண்டே இருக்கிறோம். இல்லைன்னா அது ஆன்டி கிரைஸ்டா மாறிடும். நம்ம வாயை திறந்து கர்த்தரை நம்ம என்ன செய்யணும்? எல்லாருக்கும் அறிக்கை. சில பொது இடத்துலலாம் பாருங்க, சில வாலிப தம்பிமாரு தைரியமா ஆண்டவருக்கு அறிக்கை செய்வாங்க. பல கேலிகளுக்கும் கிண்டல்களுக்கும் ஆளவார்கள்.
ஆனாலும் என்ன செய்வாங்க, அழகா ஆண்டவரை பற்றி சொல்லுவாங்க, தைரியமா சொல்லுவாங்க. அன்னைக்கு கூட ஒரு வீடியோ ஒரு பாஸ்டர் அனுப்பியிருந்தாரு. ஒரு வாலிப பையன், அவன் இயேசு கிறிஸ்துவோடைய பேரை பின்னால போட்டு அழகா ரோட்ல செய்யறான். ஒருத்தரும் அதை கவனிக்கல. எல்லாரும் அவங்கவங்க வேலையை பார்த்து போறாங்க. ஆனாலும் அவன் சொல்லிட்டான், அவன் விதைச்சிட்டான். அந்த தைரியம் இன்னைக்கு நமக்குள்ள இல்லையே. அது ஒருவேளை விசேஷ கிருபை இருந்தா தான் அதை செய்ய முடியும். ஆனால் நம்ம அறிந்தவர்கள் எத்தனையோ பேருக்கு மத்தியில இன்னும் நாம் அறிந்திருக்கிற இயேசு கிறிஸ்துவை சொல்லாதிருப்போமானால் நாம் என்ன விதமான ஆவியை பெற்றிருக்கிறோம். அதுல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அப்ப நாம இயேசு கிறிஸ்துவ மறுதலிக்காமல் இருந்தால் நமக்கு என்ன கிடைக்குமா ரிவார்டு? அதை வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். உன் உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைக்கிறேன், அதை ஒருவன் பூட்டாத வாசலை வைக்கிறார். பூட்டாத வாசல் எங்க இருக்கு? பரலாம். அங்கதான் வாசலே கிடையாது, பூட்டவும் முடியாது. அந்த வாசல் நமக்கு வைக்கிறார். அவன் பூமியில நாம் அறிந்திருக்கிற இயேசு கிறிஸ்துவை, வரப்போகிற இயேசு கிறிஸ்துவை, வந்து சென்ற இயேசு கிறிஸ்துவை நாம் என்ன செய்யணுமா? கட்டாயம் அறிக்கை செய்ய வேண்டும். இதை செய்யாம போனா நம்முடைய ஆவி என்னதாயிரும்? அசுத்தாவியா மாறி. இப்ப ஒரு தண்ணி இருக்கு, ஓடை தண்ணி இருக்கும், தேங்கிய குட்டை தண்ணி இருக்கும். வித்தியாசம். குட்டையில தண்ணி குடிக்க மாட்டாங்க. மான் பாருங்க, ஓடுகிற தண்ணியில தான் தண்ணி குடிக்கும், ஓடையில தான் தண்ணி குடிக்கும். அந்த தண்ணீர் தேங்கி விட்டால் அது குட்டை கெட்டு போகும். ஆனா ஓடிக்கொண்டே இருந்தால் அது சுத்தமாய் கொண்டே இருக்கும். அப்போ நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும்? அவர் அறிந்திருக்கிறோம், உள்ளத்துல இருக்கு, சிந்தனையில இருக்கு. அத 4 பேருக்கு சொல்ல 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 நமக்குள்ள ஒரு வற்றாத நீருக்கு வந்துட்டே இருக்கும். அவருக்கு சொல்ல ஆரம்பிச்சிட்டோம்னா பேசுகிறவர் ஆவியானவர். அடுத்த வார்த்தைகள் அவரு பேச ஆரம்பிச்சிருவாரு. 2 வார்த்தை தான் நமக்கு வரும், மீதி வார்த்தைகள் ஆண்டவரையும் செய்வாரு. நம்ம வாயை நிரப்புவார். உன் வாயில் என் வார்த்தைகளை அருள் செய்வேன், உன் வாயை அகலமா தர அதை நான் நிரப்புவேன். ஆனா நம்ம வாயை திறக்க மாட்டோம், சாப்பிட்றதுக்கு மட்டும்தான் திறக்கிறோம். கடைசியில விஷயம், டாக்டரை போய் பேட்ஸை திறக்கணும். நம்ம கதை இன்னைக்கு அப்படிதான் போகுது. அப்ப நம்ம அறிந்திருக்கிற வந்த வரப்போகிற அந்த இயேசு கிறிஸ்து 2 சாரி சொல்லணும். வந்தவரும் அவர் தான், வரப்போகிறவரும் அவர் தான். அவரை குறித்து நமக்கு என்ன தெரியுமோ, நம்ம ஒன்றும் மெத்த படிச்சவங்க கிடையாது, பெரிய மேதாவி கிடையாது. நம்ம அறிஞ்சு எப்படி 4 இடத்துல பிரசங்கத்தை கேட்கிறோம், 4 நிகழ்ச்சிகளை கேட்கிறோம், சாட்சிகளை கேட்கிறோம், அதை எல்லாத்தையும் டப்பு டப்பு டப்புன்னு அடிச்சிடணும். வெக்கப்படவே கூடாது. சமயம் வாய்த்தாலும் சரி, வாய்க்காமல் போனாலும் சரி, சுவிசேஷத்தை நம்ம சொல்லாமல் இருக்கவே கூடாது. அது நம்மேல் விழுந்த கடமை. தேங்கிய தண்ணீர் குட்ட, ஓடுகிற தண்ணீர் ஓட, அதுல தான் மான் தன் தாகத்தை தீர்த்து கொள்ளும். சரி, இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். அப்ப அந்தி கிறிஸ்து யாரு? அவரை அறிந்திருந்தோம், அவரை வெளியே சொல்லாமல் இருக்கிறவர்கள் மறுதளித்தவர்கள், அவர்கள் தான் அந்தி கிறிஸ்துவின் ஆவியை பெற்ற. இன்னைக்கு நிறைய பேர் இருக்காங்க இல்லையா? இருக்காங்க. சரி, அடுத்தது பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிங்க. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும், கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களில். நம்ம மாம்சத்துல இருக்கிறோம், அதனால மாம்சத்துக்கு ஒரு சிந்தனை உண்டு. இன்னைக்கு நமக்கு நிறைய சிந்தனை இருக்குல்ல. நம்ம ஒன்றும் சிந்திக்காதவர்கள் கிடையாது. நாம நிறைய காரியங்களை சிந்திக்கிறோம், சிந்திச்சுதான் எல்லா காரியத்தையும் செய்ய. சில நேரம் அந்த சிந்தனை தவறா போயிடலாம், அவ்வளவுதான். ஆனா சிந்திக்கிற ஆற்றல் நமக்கு இருக்கிறது. ஆனா அது என்ன சிந்தனை? மாம்சத்தின் சிந்தனை. மாம்சத்தின் சிந்தனை மரணம் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ ஆனா கிறிஸ்துவின் சிந்தையை நாம் தரித்துக் கொள்ள வேண்டுமா? ஒரு சம்பவத்தை சொல்லுகிறேன், குறித்துக் கொள்ளுங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 15 23 வரைக்கும். அப்ப இயேசு கிறிஸ்து நிறைய இடத்துல பிரசங்கம் பண்றாரு, போதகம் பண்றாரு. நிறைய பேர் போயிட்டாங்க.
உடனே கேட்கிறேன், நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீர்களோ? இல்ல, நாங்க யாரிடத்தில் போவோம்? உம்மிடத்தில் ஜீவனோட வார்த்தைகள் உண்டே. ஏ அப்பா, அப்பா, இது நீயா சொல்லல, உனக்குள்ள இருக்க ஆவியானவர்தான் இதை சொல்ல வச்சுற. ரொம்ப சந்தோஷம்னா இப்பதான் முதல்ல தட்டி கொடுக்குறாரு. அடுத்த நிமிஷம் வாங்க, நம்ம இன்னும் எருசலேமுக்கு போவோம். உடனே சமாரியர்களுக்கு கோபம் வந்துச்சு. சமாரியர்களுக்கு எருசலேம் யூதர்களுக்கும் ஒரு ஜாதி பிரச்சனை உண்டு. அப்ப இயேசு கிறிஸ்து நம்மளை வெறுக்கிறாரு. இப்படி யூதா சமாரியா எருசலேமுக்கு போன்னு சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சமாரியர்கள் கோவப்படுறாங்க. ஒரு அன்பு, இப்போ அளவிடந்த ஒரு அன்பு வச்சிருப்போம். அவன் ஒரு 5 நாள் நம்ம கூட இருந்தா நல்லா இருக்கும்னு நினைப்போம். இல்லப்பா நான் இப்பவுமே கிளம்புறேன்னா உடனே என்ன வரும்? என்னையா அந்த உடனே பாய்ஞ்சிட்டு ஓடுறாரு. எங்களோட 2 நாள் இருக்க மாட்டாரோ? நாங்க அவ்வளவு இழப்பமா போயிட்டோமோ? அத மாதிரி தான் அவங்க அன்பின் நிமித்தமாக இயேசு கிறிஸ்து எருசலேம் போறேங்கிறாரு, நம்ம கூட இருந்தா நல்லா இருக்குமே நினைச்சு ஆதங்கத்துல அவருக்கு வருத்தப்படுறாரு. உடனே இவனுக்கு கோவம் வந்துட்டு, நீங்கள் எப்படி இயேசு கிறிஸ்துவை தடுக்கலாம்? ஆண்டவரே, வானத்திலிருந்து அக்கினி அனுப்பி இவர்களை அழித்து போடும். யாரு? பேதுரு. இப்பதான் முதுகுல தட்டினாரு, இப்ப தலையில கொட்டுறாரு. அறிவு கெட்டவன, நீ என்ன விதமான ஆவியை பெற்று இருக்கிறாய்? உனக்குள்ள என்ன சிந்தனை இருக்கு? இப்பதான் என்கிட்ட பாராட்டு பெற்ற கிறிஸ்துவின் சிந்தனை இருந்தது, ஆவிக்குரிய சிந்தனை. இப்ப பார்த்தா அவன அழியும் அடியும் நொறுக்குங்கிறிய. உனக்கு என்ன விதமான ஆவி? அந்த வாசிக்கலாம், 13ஆம் வசனத்தை வாசிக்கலாம். இந்த மத்தேயு 16ல 13 23 மத்தேயுல 16ல 23. பேதுருவை பார்த்து, திரும்பி பேதுருவை பார்த்து, பின்னாக போ. எனக்கு பின்னா போ. சாத்தானே, சாத்தான் என்ன வார்த்தை சொல்றாரு? பின்னா போ. இப்ப இவ்வளவு நேரம் என்ன சொன்னாரு? ஓ மைடியர் சன். இப்ப மைடியர் சன் எல்லாம் போயிட்டு பல பிசாசு பயில. இப்ப பிசாசு இல்ல, கொலோக்கியல பேசுற அப்படிதானே? சரி, சாவத்து பயில, பிசாசு பயில ஓடிப்பா. இப்ப திட்டுறாரு. வாசிக்கலாம். நீ எனக்கு இடரலா இருக்கிறாய். நீ எனக்கு இடரலா இருக்கிறாய். தேவனுக்கு ஏற்றவை செய்யாமல், தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷனுக்கு ஏற்றவை சிந்திக்கிறாய் என்றார். இதுதானே நம்ம சிக்கல். நம்ம மாம்சத்துல இருக்கோம், நம்மளை நம்பி குடும்பம் இருக்கு, எல்லாம் கடமைகள் இருக்கு. போதும், மாம்சத்துல சிந்திக்காம என்ன செய்யணும்? இன்னைக்கு நமக்கு மனசு கஷ்டமா தானே இருக்கு. அறிவை கொடுத்துட்டாரு, நிறைய அறிவை கொடுத்தாரு. வேதத்தின் அறிவு கொடுத்திருக்கிறாரு, உலகத்தின் அறிவு கொடுத்திருக்காரு, அனுபவமும் கொடுத்திருக்கிறாரு, உலக கடமைகள் இருக்கு. அதுல போய் நான் தாசில்தார் ஆபீஸ்ல ஒர்க் பண்றேன், நான் பைபிள் படி அதுபடி செய்வா, என்ன செய்யறேன்? அப்ப அதுல நான் கிறிஸ்துவின் சிந்தை எப்படி காத்துக் கொள்வேன்? அப்ப எது கிறிஸ்துவின் சிந்தை? இப்போ இவன் என்ன சொல்றான்? அவளை அழித்து போடுங்கிறான். அவளை குறித்து இவளுக்கு கோபம் வந்துச்சு. அதனாலதான் சொல்லுகிறார், இது எனக்கேற்ற சிந்தனை இல்லப்பா, என்னுடைய சிந்தையே வேற. அப்ப கிறிஸ்துவின் சிந்தை என்ன? இப்ப பிலிப்பியரை எடுத்துக்கொள்ளுங்கள், அதே 2ஆம் அதிகாரத்துல 3-4 வசனங்கள். இதுதான் ரொம்ப 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 முக்கியம். இது இல்லைன்னா நம்ம ஆன்டி கிரைஸ்ட். ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாய் எண்ண கடவீர்கள். அவனவன் தனக்கானவைகளை அல்ல, பிறருக்கானவைகளையே. நாம என்ன செய்யறோம்? நமக்கான அதான மாம்சம். ஆனா பிறருக்கானவைகளை நோக்க வேண்டும். அப்ப பிறருக்குன்னா நான் சாமிச்சு எல்லாத்தையும் அவன் கொண்டு கொடுக்க முடியுமா? நான் பட்னியா கிடக்க முடியுமா? ஏதோ நான் கொஞ்சத்தை கொடுக்கலாம். என் சம்பாத்தியத்துல எனக்கே கடன் அடைக்கவும் மற்ற காரியம் தான் இருக்கு. அதை போய் நான் என்ன செய்ய முடியும்னு கேட்கலாம். ஆனா அவனுக்கா ஜெபிக்கலாமே. அவன் படுற கஷ்டத்துல உலக பொருட்களை கொடுத்து அந்த கஷ்டத்திற்கு நம்மளால் கூடாது. ஏதோ சின்ன உதவிகளை செய்ய முடியும். ஆனால் அவனுக்கு பெரிய காரியங்களை செய்கிறது இயேசு கிறிஸ்து. அதுக்காக உபவாசத்துக்கு நம்ம ஜெபிக்கலாமே. இயேசு கிறிஸ்து எங்கேயும் தனக்காக ஜெபிக்கல, மற்றவர்களுக்காக ஜெபித்தார். மோசே ஏன் கர்த்தருக்கு பிரியமானவன், உண்மை உள்ளவன்? அவன் தனக்காக ஜெபிக்கல, அவனுக்கு மனைவி பிள்ளைகள் இருந்தார்கள், பிறருக்காக திறப்பின் வாசல்ல நின்றான். அப்போ இன்னைக்கு நமக்கு உலக வாழ்க்கை இருக்கு, உலக கடமைகள் இருக்கு, பொறுப்புகள் இருக்கு, தேவைகள் இருக்கு, மாம்சத்தின் சிந்தனைகள் தான் இருக்கு. ஆனா கிறிஸ்துவின் சிந்தனை என்னது? தாழ்மை, அடுத்தவர்களுக்காக பாரப்படுவது, வீண்வாத பெருமை எதுவும் இல்லாதபடி தாழ்மை. இதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இது கிறிஸ்துவ இடத்துல மட்டும்தான் இருந்தது, கிறிஸ்தவர் இடத்துல இல்லை. அதனால்தான் நம்ம மாம்சத்தின் சிந்தையிலேயே இருக்கோம். மாம்சத்தின் சிந்தை மரணம்,
கிறிஸ்துவின் சிந்தையோ ஜீவனும் சமம். அப்போ இன்னைக்கு கிறிஸ்துவின் சிந்தை நமக்குள்ள இல்லைனாலே, நம்ம மாம்சத்தின் ஆவியில் இருப்போமானாலே அது என்னதான் அர்த்தம்? ஆன்டி கிரைஸ்ட். அப்ப நமக்கு சிந்தை சரியா இருக்கணும். சிந்தை சரியா இருந்தால் நம்முடைய காரியங்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்கு. இது ரொம்ப கேட்கறதுக்கெல்லாம் நல்லா தான் இருக்கும். ஆனா அனுபவத்துல கொண்டு வரும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனாலும் பழகிட்டா ஈஸியாயிடும். அல்லேலூயா. இப்போ எல்லாருக்கும் அள்ளி கொடுத்து நிறைய போறதில்லை. ஆனா அவளுக்காக கண்ணீரோடு செபிக்கலாம். அழிந்து போகிற ஆத்துமாக்களை பார்த்து அவளுக்காக செபிக்கலாம். முடிந்த வரைக்கும் ஏழைகளுக்கு நம்மால் என்ன முடியுமோ அதை செய்யும். திராணிக்கத்தக்கதா, ஏன்னா ஆண்டவரே சொல்லிட்டார், உன் திராணிக்கத்தக்கதா நீ என்ன செய்யும்? நன்மை செய். நன்மை செய்ய அறிந்திருந்த நீ தீமை செய்ய வேண்டாம், நல்லதே செய். திராணிக்கத்தக்கதாக செய்யன்னு தான் சொல்லுகிறேன். சிலவங்க என்ன செய்வாங்க, அள்ளி கொடுத்துட்டு பேசாம அப்படின்னா இல்லை, திராணிக்கத்தக்கதா நீ என்ன செய், நல்ல காரியங்களை செய் என்று சொல்லுகிறேன். அப்ப கிறிஸ்துவின் சிந்தை, அப்ப கிறிஸ்து தன்னையே ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தார், தன்னையே முற்றிலுமாய் ஒப்பு கொடுத்தார். அதனால்தான் இந்த கிறிஸ்துவின் சிந்தை வேண்டும். கிறிஸ்துவின் சிந்தையில நம்ம அந்த சிந்தையில படி நடக்கலன்னா, நம்ம மாம்சத்தை நம்முடைய சொந்த சிந்தையில் நடப்போமானால் அது ஆன்டி கிரைஸ்ட். இது நிறைய பேரை குத்தம் காயப்படுத்தானா இதுதான் உண்மை. சரி, கடைசியாக 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்துல 4-5 வசனங்களை வாசிக்க. கிறிஸ்துவை பற்றிய சாட்சி உங்களுக்குள்ளே சிறப்படுத்தப்பட்டபடியே தொடர்ந்து வாசிக்கலாம். நீங்கள் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாய் எல்லா உபதேசத்திலும் எல்லா அறிவிலும் மற்ற எல்லாவற்றிலும் சம்பூர்ணம் உள்ளவர்களாக சம்பூர்ணமுள்ளவர்களாக்கப்பட்டிருக்கபடியினார். அப்போ ஆண்டவர் நமக்கு எல்லா விதத்திலும் நம்ம சம்பூர்ணமாக்கி இருக்கிறார். அவருடைய போதகத்தினாலும் வசனத்தினாலும் அவரை அறிகிற அறிவினாலும் உலகத்துக்குரிய காரியங்கள் எல்லாவற்றினாலும் நம்மை சம்பூர்ணப்படுத்தி இருக்கிறார். அவர் செய்த நன்மைகளை நாம் மற்றவர்களுக்கு சாட்சியாக சொல்ல வேண்டும். அதை வெட்கப்படவே கூடாது. நெபுகாத்நேச்சர் என்ன செய்தார்? இது என் மகாபலத்தினால் கெட்டப்பட்ட பாபிலோன் அல்லவா. அடுத்த நிமிஷம் என்ன ஆயிட்டாரு? புல்ல மேஞ்சாரு. அந்த மாதிரி ஆயிடக்கூடாது. இப்ப எதுவா இருந்தாலும் உயர்வோ தாழ்வோ, யோபுடைய வாழ்க்கையில் தாழ்வு இருந்தது, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். தாழ்வில் கூட கர்த்தரை தான் நாம மேன்மைப்படுத்தினான். எடுத்தது சாத்தான், ஆனா சாத்தானுக்கு அவர் மேன்மைப்படுத்தலை. கர்த்தரில் சித்தம் என் வாழ்க்கையில இது நடக்கு. இன்னைக்கு நம்ம வாழ்ந்திருக்கும் போது கர்த்தர் செய்ததை மறந்து விடுகிறோம், வீழ்ந்திருக்கும் போது கர்த்தரை வசைபாடுகிறோம். இன்னைக்கு அதனால தான் நமக்கு எந்த சூழ்நிலையா இருந்தாலும் பவுல் சொல்கிறார்களோ மனதைரியமா இருக்க, வாழ்ந்தாலும் தாழ்ந்தாலும் வீழ்ந்தாலும் உயர்ந்தாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவர் யார்? எதுவா இருந்தாலும் கர்த்தாவே, இன்னைக்கு எல்லாரையும் என்ன திட்டிட்டு போறாங்கப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவர். நீர் படாத பாடா, உம்மை திட்டாததா, உண்மை என்னெல்லாம் பேசுனாங்க, காரி துப்புறாங்களே ஐயா. எனக்கு அந்த அளவுக்கு நிலைமை வரல, ஆனாலும் நீ பொறுமையா செய்து கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். சகித்துக்கொள்ள எனக்கு கிருபை தாரும். நம்மகிட்ட பவர் இருக்கு, அதிகாரம் இருக்கு. வானத்துல இருந்து அக்கினி இறங்குனா இறங்கும், ஆனா வேண்டாம். இயேசு சொன்னார்ல, நான் இப்பொழுது கட்டளையிட்டால் 12 லேகியோனுக்கு தூதர்கள் இப்பொழுது இறங்குவார்கள். ஆனாலும் இது தேவனுடைய சித்தம். அப்ப தேவனுடைய சித்தம் என்னது? தாழ்மை உள்ளவர்களாய் நம்ம இருப்போம், நீடிய பொறுமை உள்ளவர்களாய் இருப்போம், சாட்சி. அப்ப கர்த்தர் செய்த எல்லாவற்றையும், இன்னைக்கு சில நேரங்கள்ல நமக்கு தீமையான அனுபவங்கள் இருக்கும், அதை கூட சொல்லணுமா? அந்த தீமையை கர்த்தர் செய்கிறாரா? நன்மையாய் மாற்றுகிறார். அப்போ எல்லாவற்றிலும் சாட்சி உள்ளவர்களாய் இருக்கணும், சாட்சி சொல்லவும் செய்ய வேண்டும். இப்போ 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிங்க. 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். தேவனுடைய குமாரனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் அந்த சாட்சியை தனக்குள்ளே கொண்டிருக்கிறான். தேவனை விசுவாசியாதவனோ தேவன் தம்முடைய குமாரனை குறித்து கொடுத்த சாட்சியை விசுவாசியாததினாலே அவனை பொய்யாக்கு. அப்ப நம்ம விசுவாசிக்கணும். எப்படி? எனக்கு செய்த எல்லாமே கர்த்தர் தான் செய்தார். அது நன்மையோ தீமையோ
எனக்கு நீங்க நடக்கிறது எல்லாமே கத்தராலதான். கத்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். நன்மை பெற்ற நாம் தீமை பெற வேண்டாமோ? தீமைக்காகவும் ஸ்தோத்திரம், நன்மைக்காகவும் ஸ்தோத்திரம். தீமை வந்தா ஆத்துறோம், நன்மை வந்தா வாயை மூடுறோம். இன்னைக்கு அப்படி இல்லை. எல்லாத்துக்கும் கத்தாவே ஸ்தோத்திரம். இன்னைக்கு அந்த பக்குவத்துக்குள்ள வரணும். அந்த பக்குவத்துக்குள்ள கிறிஸ்தவ வளர்ந்துட்டோம்னா நம்மளை யாராலும் ஆசிக்க முடியும். எதை குறிச்சும் சட்டை கிழிஞ்சாலும் கவலைப்பட மாட்டோம், புது சட்டையை போட்டாலும் பெருமை பாராட்ட மாட்டோம், சாப்பிட்டாலும் ஸ்தோத்திரம், சாப்பிடலனாலும் சாப்பாடுக்கு வழியே இல்லைனாலும் கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். அந்த அன்னைக்கு நாம என்ன செய்யறோம்? ஒரு பக்கம் கர்த்தரை துதிக்கிறோம், மறுபக்கம் திட்டி தீக்கிறோம், ஆத்திரம் அடைகிறோம், ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரங்கிறோம், ஒரு மறுபக்கம் ஆத்திரமா வசமாடி பொழிகிறோம். இல்லை, எல்லாத்திலும் மனது கர்த்தாவே உமக்கு நான் உம்முடைய பிள்ளை, எனக்கு என் தலையில் உள்ள முடியையே நீ கவனமாக்கிறீங்க, நான் சிந்துற ஒவ்வொரு கண்ணீரையும் நீங்க அளவு எடுத்து வைக்கிறீங்க, நான் நடக்கிற நடையை எண்ணி வச்சிருக்கிறீங்க. அப்படிப்பட்ட தேவன் என்னோடு இருக்கும்போது நான் ஏன் கவலைப்படணும்? நான் பட்டினா நீங்களும் பட்டினி, நான் சாப்பிட்டா நீங்களும் சாப்பிடுறீங்க. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அந்த ஒரு அதான் பரவச நிலை என்று சொல்வார். எந்த இடத்துல கர்த்தரை நம்ம குற்றப்படுத்தவே மாட்டோம், காயப்படுத்தவே மாட்டோம். இதுதான் உன்னதமான ஒரு கிறிஸ்தவ அனுபவம். அப்போ முதல்ல சாட்சி, அடுத்து நாம விசுவாசிக்கிறவரை என்ன என்று அறிந்திருக்கிறோம். அந்த விசுவாசத்தினால் கர்த்தர் செய்த நன்மைகளை நாம் என்ன செய்யணும்? சாட்சியா சொல்லணும். அப்போ இன்னைக்கு நாம என்ன செய்யறோம்? எவ்வளவோ வார்த்தைகளை உட்கொண்டு நம்முடைய கிரியைகள் எப்படி இருக்கு? பேதுரு இல்ல, யூதாஸ் காரியத்து 12 சீசர்ல ஒருத்தர் இயேசுவோடு கூட கடைசி பந்தியில் இருக்கிறாங்க. அவர் தான் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி, நல்லா பாருங்க, ஸ்தோத்திரம் பண்ணி பிட்டு அப்பத்தை கொடுக்கும்போது இது என் மாம்சத்தினாலான அப்போ, இது என் ரத்தம், ரத்தத்துக்கு அடையாளமாக இந்த ரசம், தன்னுடையதுதான் கொடுக்கிறார், ஸ்தோத்திரம் பண்ணி கொடுக்கிறார். அந்த துணிக்கு அவன் வாயில வைக்கிறார். வச்சோட பிசாசு போகுது. யோசிச்சு எவ்வளவு அந்த வார்த்தை 11 பேருக்குள்ள வரலையே. 11 பேர் அந்த அப்பத்தை புசிக்கிறான். ஆனா ஒருத்தனா அவனும் அந்த அப்பத்தை புசிக்கிறான். இன்னைக்கு அநேகர் அந்த யூதாஸ் காரியத்தை இருக்கிறான். கர்த்தருடைய ரத்தத்திலும் சரீரத்திலும் பங்குள்ளவர்களாய் இருந்தாலும் யூதாஸ் காரியத்தை போல குற்றமற்ற ரத்தத்தை காட்டி கொடுக்கிறவர்களாய் இருக்கிறோம். எதனால? நம்முடைய சாட்சியற்ற, நம்முடைய செயல்களினால், நம்முடைய சொல்லினால், செயலினால், சாட்சியற்ற வாழ்க்கையினால் இன்னைக்கு அந்த யூதாசுக்குள்ள இன்னைக்கு நிறைய பேருக்கு வசனம் எல்லாம் தெரியும், ஆனா தெரிஞ்ச என்ன செய்யறாங்க? இந்த வசனம் சாட்சியுள்ளதாய் மாற வேண்டும். அந்த விசுவாசம் இன்னைக்கு நமக்குள்ள வர வேண்டும். அப்ப இன்னைக்கு ஆன்டி கிரைஸ்ட் எங்கெல்லாம் இருக்கிறாங்க? ஆன்டி கிரைஸ்ட் எப்படி கண்டுபிடிக்க முடியும்? முதல்ல என்ன சொன்னேன்? மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை செய்யாதவங்க, அவரை குறித்து சொல்லாமல் போகிறவர்களுக்கு அவன் ஆவிதான் அடுத்தது கிறிஸ்துவின் சிந்தனை என்ன? மற்றவர்களை குறித்து சாட்சி, மற்றவர்களுக்கு அவரை குறித்து சொல்லுவது, மற்றவர்களுக்காக பாரப்படுவது, இதுதான் கிறிஸ்துவின் சிந்தை. அடுத்தது விசுவாசத்தினால் உண்டாக்குற காரியம். நான் எது நடந்தாலும் கர்த்தரால் தான் எனக்கு நடக்கிறது. எனக்கு அது தீமையான அனுபவமா இருந்தாலும் கர்த்தரால் தான் இது எனக்கு நடக்கும். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி அவரை மேன்மைப்படுத்தாருமா. அப்போ ஆன்டி கிறிஸ்டியன்கிறவ இன்னைக்கு இந்த மாதிரி எல்லாம் இன்னைக்கு இருக்கிறாங்க. சபைக்குள்ள இருந்து வாசனத்தெல்லாம் கேட்டுட்டு துணிக்கையெல்லாம் வாங்கிட்டு அவரை காட்டி கொடுக்கிறவர்கள். அதனாலதான் சொல்றோம், நீங்களாம் என்னையா கிறிஸ்தவன் சாட்சி என்ன? நீங்க மற்றவன் எது செய்தாலும் யாரும் ஒண்ணும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஆனா கிறிஸ்தவன் தப்பு பண்ணா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கிறிஸ்தவன் தப்பு பண்ணா உடனே கொட்டளத்துல போஸ்ட் அடிச்சிடுறாங்க. எல்லா மனுஷனும் தப்பு பண்றான், அவனை விடுங்கய்யா, நீ எப்படியா பண்ணலாம் கிறிஸ்தவன்? அப்ப அவன் கிறிஸ்துவை தான் பாக்குறான், கிறிஸ்துவோட குணத்தலைமடத்துல பாக்குறான். அப்ப வசனம் நமக்குள்ள இருக்கு, அந்த செய்கையோ யூதாஸ் காரியத்தை போல இருக்கு. அப்ப இதுதான் ஆன்டி கிரைஸ்ட். இப்ப இயேசு கிறிஸ்துவோட ஒரு ஆன்டி கிரைஸ்ட் இருந்தாங்க. அதே நேரத்துல பேதுரு மறுதலித்தான், ஆனா மனம் கசந்து அழுதான். அவனுக்கும் அந்த துணிக்க போச்சு, ஆனா அவனும் மறுதலிச்சான். ஆனா மனம் கசந்து அவன் எப்படி அழுதானா? தேவனுடைய வார்த்தையை நினைத்து, சேவல் கூவதற்குள்ள இருமுறை நீ என்னை மறுதலிப்பாயின்னு சொன்ன அவருடைய வார்த்தையை நினைவில் வைத்து தன்னை மனம் கசந்து அழுது,
இவன் மனம் கசரல. இவர் தரதானே பைத்தியக்காரன் ஆயிடுச்சு, குற்றமில்லாத ரத்தத்தை காட்டி கொடுத்ததே சொல்லி மாறல அடிச்சுட்டு போய் செத்து நாண்டு கொண்டு நின்று ஆன்டி கிரைஸ்ட். அப்போ கிறிஸ்துடைய வார்த்தைகளை பெற்ற பேதுரு பிழைத்திருந்தான். யுவதாஸ் காரியத்து மாறித்து போனான். ஏன்னா அவன் ஆன்டி கிரைஸ்டா இருந்தான். பேதுரு கிறிஸ்துவின் அங்கமாய் காணப்பட்டான். அப்ப இன்றைக்கு ஆன்டி கிறிஸ்து வரும்போது ஒரு காலம் இருக்கட்டும், ஒரு கேட்டின் தோன்றுவான். அவன் என்னை தோன்றான் தோன்றட்டும். அதை தடுக்கிறதுக்கு நமக்கு ஆண்டவர் ஆலோசனை கொடுத்துட்டாரு. ஆனா அதே நேரத்துல நமக்குள்ளாய் காணப்படுகிற அந்தி கிறிஸ்துவின் கிரியைகளை நாம் களைய வேண்டும். நம்மோடு இருப்பவர்களையும் நாம் பார்க்க வேண்டும். ஆன்டி கிரைஸ்ட் நிறைய இருக்கிறாங்க. அதை பார்த்தா நம்ம சொன்னா திருப்பி அது சீரத்தான் செய்யும். பாம்பை போய் அடிச்சா அது கொத்ததான் செய்யும். அதுக்கு என்ன செய்யணும்? அவர்களுக்காக நாம் ஜெபிக்கணும். ஆண்டவரே, காணப்படுகிற அந்த அந்த கிறிஸ்துவின் குணாதிசயங்கள் நீங்கிட்டோம் என்று சொல்லி ஜெபிக்க வேண்டும். அப்ப அன்னைக்கு உலகத்துல அநேக அந்தி கிறிஸ்துகள் இருக்கிறார். மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை செய்த யாவும் அந்தி கிறிஸ்து, பிதா குமாரன் பரிசுத்தரை அறிக்கை செய்த யாவும் அந்தி கிறிஸ்து. கிறிஸ்துவின் சிந்தையை கொண்டிராதவர்கள் அத்தனை பேரும் அந்தி கிறிஸ்துகள். வார்த்தைகளை விசுவாசித்தும் சாட்சியை வாழாதவர்கள் அந்தி கிறிஸ்துகள். இன்னைக்கு இதெல்லாம் நிறைய அந்தி கிறிஸ்துகள் இருக்கு. ஆனா கொடுங்கோலனாகிய அந்த கேட்டின் மகனாகிய அந்தி கிறிஸ்து வருவதற்கு முன்னால் இவர்கள் தங்களை சிந்தித்து நிதானித்து அறிந்து கத்திரத்துல ஒப்புரவாகினால் வரும் கோபாக்கினைக்கு தப்புவிக்க முடியும். கண்களை மூடுவோம், தேவன் நோக்கி பார். ஸ்தோத்திரம் தகப்பனே, ஸ்தோத்திரம். அப்பா, இன்றைக்கு எங்களுக்கு ஒரு உணர்வடைய முடியாத ஒரு வார்த்தையை கொடுத்து ஆட்களை இனம் கொண்டு கொள்ளுகிற ஒரு கிருபை. யார் கிறிஸ்துவை உடையவர்கள், யார் அந்தி கிறிஸ்துவை உடையவர்கள்? இன்னைக்கு வேத வசனத்தின்படி எங்களோடு கூட பேசியிருக்கிறேன். ஒரு கடினமான வார்த்தைகளாக இருக்கலாம், ஆனால் அந்த வார்த்தைகள் நியாயம் தீர்க்குமே. அப்ப களைகள் வளரக்கூடாது, பயிர்கள் எல்லாம் வளர வேண்டும். களைகளும் ஓங்கி வளர்ந்து விட்டால் பயிர் பலன் கொடுக்காது. நாங்கள் மிகுந்த பலன் கொடுக்கிறவர்களா இருக்க வேண்டும். 1, 30 இல்ல, 60 இல்ல, 100, 100க்கு 100 பலன் கொடுக்கிறவர்களா இருக்க வேண்டும். அதுக்கு எங்களுக்கு காணப்படுகிற களைகளை பிடுங்கி போடும். அப்பா, இன்னைக்கு சத்தியத்தை எங்களுக்கு வெளிப்படுத்தி தந்திருக்கிறேன். வேதத்தின் ரகசியங்களை கற்றுக் கொடுத்திருக்கிறேன். நீர் எங்கள் கர்த்தருக்கு பயந்த இடத்துல ரகசியம் வெளிப்படும். எங்களுடைய ரகசியங்கள் இடத்தில் வெளிப்பட்டிருக்கிறது. அதற்காக ஸ்தோத்திரம். நீ எங்களை எவ்வளவாய் நேசிக்கிறீர் ராஜ். அப்பா, வந்த இயேசு கிறிஸ்துவை, வரப்போகிற இயேசு கிறிஸ்துவை இனி அறிவிக்க முடியாது. எங்களுடைய ஜீவனுள்ள நாளெல்லாம் நாங்கள் தவற மாட்டோம் என்று சொல்லி ஒரு பொருத்தனை ஏறெடுக்கிறோம் ராஜா. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அப்பா, நன்றி தகப்பனே, நன்றி. வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் வருகையில கைவிடப்படாதவர்களை காணப்பட்ட கிருபை பாராட்டு. வரப்போகிற மேசியா, வரப்போகிறவர் அதே கிறிஸ்து. அப்பா, அவர் வரும் நாளிலே அப்பா நாங்களும் உம்மோடு கூட வருவோம், ஆளுகை செய்வோம் என்ற நிச்சயத்தோடு இந்த வார்த்தைகளுக்கு செவி சாய்க்கிறோம், கீழ்ப்படுகிறோம் ராஜா. யுவதாஸ் காரியத்தை போல அல்லாதபடி பேதுருவை போல இன்னைக்கு மனம் கசந்து அழுது அப்பா உம்மிடத்தில் நாங்கள் எங்களை மனதை திருப்புகிறோம் ராஜா. எங்களை ஏற்றுக்கொள்ளும், வழி நடத்தும். இனி பிசகாதபடி, பிழை இல்லாத ஒரு வாழ்க்கை உண்டாகும்படி, மாசத்தவர்களும் பிழையற்றவர்களுமாய் இருக்கும்படி எங்கள் ஆவி ஆத்ம சரீரத்தை கரங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நல்ல நாமத்தில் பிதாவே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. Praise Lord, praise Lord, praise Lord.